நண்பர்களுக்கு வணக்கம். ஆயக்குடி பயிற்சி மையத்துக்காரர் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறார். டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்காகவும் அதே போல் டிஎன்பிஎஸ்சி தேர்வை போல் டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்று ஆயக்குடி பயிற்சி மையத்துக்காரர் கோரிக்கை வைத்திருக்கிறார். என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இலவச கட்டாய கல்வி சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த தேர்வுக்கு மாநிலங்கள் அந்தந்த மாநில கல்வி திட்டங்களுக்கு ஏற்ப தேர்வினை நடத்துகிறது. தமிழகத்தில் 2012 முதல் இதுவரை 5 முறை தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. 2012, 13, 14 தேர்வு நடத்தப்பட்டு தேர்வுகளில் பல ஆசிரியர்கள் பணிகளை பெற்றனர். அதன் பிறகு நடத்தப்பட்ட தேர்வுகளில் பணியிடங்களுக்கு ஏற்ப பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்தும் இது குறித்து தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. கடந்த வாரம் டெட் தேர்வுக்கான ஆண்டு அட்டவணையை டிஆர்பி வெளியிட்டுள்ளது. இதில் ஜூன் மாதம் டெட் தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெட் தேர்வுக்கு பல முறைகளை டிஆர்பி பின்பற்றுவதால் மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்படுவதுடன் தேர்வில் வெற்றி பெற்றால் முன்பு சான்றிதழ் 7 ஆண்டுகளுக்கு செல்லும் என்றும் தற்போது வாழ்நாள் முழுவதும் செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெட் தேர்வில் வெற்றி பெற்றாலே பணியிடங்களுக்கு ஏற்ப பாடவாரியாக இடங்களை நிரப்ப அரசு முன்வர வேண்டும். அது மட்டுமின்றி டெட் தேர்வினை டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வினை போல நடத்த டிஆர்பியை பரிசீலனை செய்ய வேண்டும். தற்போது டெட் தேர்வில் பின்பற்றப்படும் முறைகளை மாற்றி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். முக்கியமாக டெட் தேர்வில் பின்பற்றப்படும் முறைகளை மாற்றி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். வாழ்நாள் சான்றிதழ் பெற்றும் எந்த பயனும் இல்லை என தேர்வர்கள் எண்ணுகின்றனர். இவைகளை பரிசீலிக்க வேண்டும் என ஆயக்குடி இலவச பயிற்சி மையம் வலியுறுத்தியுள்ளது. நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.